83ல் நாங்கள் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு 30 பேர் எல்லாம் சினிமா சம்மந்தப்பட்டவா தான். சங்கிலி முருகனோட அண்ணா கோகுல் கிருஷ்ணா டைரக்டர், நம்ம இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பார்த்திபன் அவர் வந்து அப்போ வந்து பாக்யராஜ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ அவர் இது மாதிரி ஒரு சினிமா சம்மந்தப்பட்டவா, அப்புறமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒரு 30 பேர் நாங்கள் பயணம் பண்ணோம். அது நாங்கள் போனோம். ட்ராவல்ஸ் இந்தியா பஸ்ஸு எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. அந்த பஸ்ஸு வந்து ட்ராவல்ஸ் இந்தியா பஸ்ஸு, அதில் நாங்கள் போகிறோம். அதில் நம்ம குறிப்பாக சொல்லணுன்னா ஸ்ரீகாந்த் குருசாமியே எங்கள் கூட வந்தார் அந்த வருஷம். அதாவது நம்பியார் சுவாமிக்கு ஏற்ற ஒரு சீடர்னா அவர் தான். அது என்னவோ அந்த பாக்கியம். அந்த வருஷம் வந்து செட்டாம்பிள்ளா வெங்கட்ராமன் கூட அவர் வந்தார். அந்த ஒரு வருஷம்தான் அவர் கூட வந்தார். அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து வரல. அவர் நம்பியார் சாமி கூட போக ஆரம்பிச்சிட்டார். அந்த வருஷம் நம்பியார் சாமிக்கு பூஜைக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணுறவர் அவர் தான். ஏன்னா நம்பியார் சாமி பேசவே மாட்டார். ஃபுல்லாக மாலை போட்டார்னா மௌனம் தான். முக்கால்வாசி மௌனத்தில் தான் இருப்பார். ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஐயப்பனை பற்றி பேசினா உண்டே ஒழிய மற்றபடி அனாவசியமாக பேசவே மாட்டார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் வந்து ஸ்ரீகாந்த் சாமி தான் முழுக்க நம்பியார் சாமி பண்ணுற பூஜைகளுக்கு எல்லாம் அவர் தான் ஃபுல்லாக அசிஸ்ட் பண்ணுவார்னு சொல்லுவாங்க.